என்னை நடத்தும் என்று சொல்லும் விதமாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த காலை வேளையில் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு பின்பற்ற வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறோமாக இந்த காலை வேளையிலும் சிலுவை சுமந்தோராய் சீசனாக ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக, ஆண்டவரே உம்மை போல குருவை தொடரும் சீசனாக என்னை எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசன் ஆகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரித்து கொள்வோம் என்கிற அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம எல்லாரும் கை தட்டுவோம். ஆமென். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்வில் தாழ்மை தவிப்போம், நிந்தை சுமப்பேன் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வில் தாழ்மை தவிப்போம். எல்லாம் கை தட்டி பாடும். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுமே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை, ராஜாதி ராஜாவை, ஒருவரால் பெரிய அதிசயங்கள் செய்கிற தெய்வத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் பெருகவும் நான் சிறுகவும், அவர் பெருகவும் நான் சிறுகவும், இருமை தருகிறார் விருதாவாகினேன், அதை நித்தம் காத்துக் கொள்வேன், இருமை தருகிறார் விருதாவாகினேன், அதை நித்தம் காத்துக் கொள்வேன்.
போலவே சீசன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. எல்லாரும் அர்ப்பணிப்போடு பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை வேண்டிய கண்ணை அகற்றிடே. விண்ணை வேண்டிய கண்ணை அகற்றிடே. மண்ணில் வாழ்வாயும் குப்பையை எண்ணுகிறே. மண்ணில் வாழ்வாயும் குப்பையை எண்ணுகிறே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளாமல் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளாமல் என்றழைப்பே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் உம்மை நாங்கள் பின்பற்றி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நீர் உமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை சிலுவையிலே சகித்தீர். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் ரட்சிப்படைகிற அந்த ஒரே சந்தோஷத்தின் பொருட்டு, இதோ நம்மை பிதாவோடு இணைக்கிற அந்த ஒரே நோக்கத்தின் பொருட்டு இந்த அவமான சிலுவையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இதோ ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகிறது சிலுவையை உண்மையாய் நாம் தூக்கி கொண்டு அவரை பின்பற்றி செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் இன்னொரு சிலுவையை அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நாம் சுமந்து கொண்டு வர தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகிய ஆண்டவரே, நான் எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலேயே நாம் அர்ப்பணிப்போம். யோவான் சாணகனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவர் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். ஆண்டவரே, உமக்காக உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமையின் பிரசனத்திற்காக எங்களை எழுந்து பிரகாசிக்க வையும். எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உமக்காக நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க, இதோ எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே
கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே ஆண்டவரே உமக்காக கட்சி எரிகிற பிள்ளைகளாய் என் ஒவ்வொரு மாற்றும் ஆண்டவரே நாம மகிமைக்காக என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன் துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதவினேன் அழுகுதல் கேட்டீரையா. எல்லாரும் உணர்ந்து பாடும். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதவினேன் அழுகுதல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தால். ஆமை உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர், கண்மலை மேல் நிறுத்தின ஆண்டவர், பெரியவனாக பெரியவனாக மாற்றின ஆண்டவரை உயர்த்துவோம், ஆராதிப்போம். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே குனிந்து எங்களை குப்பையிலிருந்து உயர்த்தினவரே, ராஜாக்களோடு ஆசாரியர்களோடு உட்கார வைக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கினே. இருண்டு போன நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்த ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். செய்து இரவை பகலாக்கினே. உமக்காக எரிந்து கொண்டிருப்பேன். கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன். இயேசுவே உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவன் பிரியும் வரை எல்லா சேர்த்து ஒரே குரலாய் எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து ஆண்டவருக்காக அக்கினியாய் பற்றி எரியும்படியாய் இயேசுவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலங்களில் எங்கள் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுபட்டு உமக்காக பற்றி எரியும்படி, என் ஜீவன் உள்ள வரைக்கும் உமக்காக எரிந்து பிரகாசிக்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நம்பிக்கையோடு சொல்லுவோம். நான் நம்பும் கேடகம் ஆமென். விடுவிக்கும் தெய்வம் அவர் ஒருவரே விடுதலையாளர். நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர்
தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவுமில்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவுமில்லை யெகோவா நீசியே வெற்றி தந்த தெய்வமே யெகோவா வெற்றி தருபவரே சேர் வெளிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றியை காணுமாண்டவரே இந்த வருடத்துல அவர்கள் பெரிய மார்க்கள் எடுக்க அதிகமான மார்க்கள் எடுத்து வெற்றி பெற நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வணங்குகிறோம் எங்கள் மத்தியம் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்கிறோம் எங்கள் மத்தியம் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியம் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார் தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே தூயாதி தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவரை உம்மை உயர்த்துகிறோம் உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் உமக்கே துதி ஆண்டவரே தூயரே தூயரே
உமக்கே. ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே கனம், உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில் சிங்காசனம் அமைத்திட இறங்கி வந்திருக்கிற ஆண்டவர், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரோடும் ஆண்டவர் நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல அப்பா. என்னோடு எங்களோடு கூட பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவுசெய்து எல்லாரும் உட்காருவோம். இரட்சகருமாக இருக்கிற நமது இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நல்ல நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த தவக்காலங்களின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த காலை 2வது ஆறானில் வந்திருக்கவங்க எல்லோரையும் காண்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விஷயாய் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த காலவேளையிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் அதிகாரம் 5 வசனங்கள் 24 ஒருவர் நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பல மார்க்கத்தவர்கள், மதத்தவர்கள் சிலுவையின் அன்பை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அநேகருக்கு இந்த சிலுவையின் அன்பு பைத்தியம் போல தோன்றுகிறது. ஆகத்தான் கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அநேகருக்கு பைத்தியமாக தோன்றுகிற இந்த சிலுவை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய பாவ மன்னிப்புக்கு, நம்முடைய பாவ சாப எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவியாக ஆண்டவர் சிலுவையை தெரிந்தெடுத்து தம்முடைய ஜீவனையே கொடுத்த நிமித்தமாக அந்த சிலுவை இன்றைக்கு நம்மை ரட்சிக்கிற ஒன்றாக, அந்த சிலுவையின் வழியாக இயேசு சிந்தின அந்த இரத்தத்தின் வழியாய் அவர் நமக்காக பலியான நிமித்தமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். கோடிக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைகள், கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சிலுவையின் உபதேசம் ஒரு பெரும் பாதையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் சிலுவையின் உபதேசம் நம்மை ரட்சிக்கிறது, சிலுவையின் உபதேசம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, சிலுவையின் உபதேசம் நம்மை நீதிமானாக்குகிறது, சிலுவையின் உபதேசம் பிதாவின் வலது பார்சத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது, சிலுவையின் உபதேசம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது, சிலுவையின் உபதேசம் நம்மை ஆண்டுடைய போதனையின்படி வாழ நமக்கு உதவி செய்கிறது. ஆகையினால் கிறிஸ்துக்குரியவர்கள் அனுதினமும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே நாம் அறைய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் நம்மை ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறது. பிசாசானவன் நம்மை ஏமாற்றுகிறவனாக, பாவத்தை விட்டு நம்மை வழி விலகி சென்று விடாதபடிக்கு இந்த நாட்களில் அவன் செய்கிற
ஒரு காரியம், இதோ நம்மை ஒரு உணவுப் பொருட்களை மட்டும், குறிப்பாக மீனையும் இறைச்சியையும் கருவாட்டையும் நாம் தள்ளி வைத்து விட்டால் போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நமக்குள்ளே அநேக நேரத்திலே கொண்டு வந்து விடுகிறான். கிறிஸ்துக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நோய் வந்தாலே நம்மளை கஞ்சி கூட சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். நாம் விரும்புகிற பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் நம்மாலே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது இந்த சிலுவை நாட்கள் அல்லது இந்த தபசு கால இந்த லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற சில உணவுகளை மட்டுமல்ல, நாம் விரும்பி செய்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, துன்மார்க்கங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, இதோ பகையை, மன்னியாத தன்மையை, மற்றவர்கள் மேலே எரிச்சலை, பித்தலாட்டத்தை, மற்றவர்களுக்கு எதிராக பேசுகிற காரியங்களை நாம் நம்மை விட்டு அகற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி தம்மை பின்பற்றி வருகிற சீசர்களை மட்டுமல்ல, தன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வருகிற, எங்கே போனாலும் திரளான கூட்டமாய் தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து என்று சொல்லி அங்கு வேதம் சொல்கிறது, எல்லாரையும் நோக்கி என்று அங்கு வேதம் சொல்கிறது. அற்புதத்தை பெற்ற மக்களை நோக்கி, சுகம் பெற்ற மக்களை நோக்கி, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போஷித்த அந்த மக்களை நோக்கி, இன்னும் பல்வேறு சூழலிலிருந்து விடுதலை பெற்ற மக்களை நோக்கி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுகிறோமே. நாம் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவதற்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க முடியும். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுதுமுள்ள எல்லா மக்களும், இந்த உலகம் அண்ட சராசரிகள் இருக்கிற எல்லா மக்களும், அவர் யாராக இருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், துன்மார்க்கத்திலையும் அக்கிரமத்திலையும் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால் இங்கே ஏசாயா தீர்க்கன் வழியாக ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதோ தங்களுடைய பாவங்களுக்காக சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஆத்மாவில், ஆவியில் தங்கள் பாவங்களை விடாமல் சரீரத்தில் அந்த உபாதைகளை பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவில், ஆவியில் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு உணர்வு இல்லாமல் சரீரத்தை இதோ அவர்கள் சுட்டரிக்க கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டும் அவன் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் என்ன பண்ணுவாராம்? மனதுருகுவார். மனதுருகிற ஆண்டவர் அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக, அவர்களை தங்களுடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு குடும்பங்கள், நாடுகள், ஜாதிகள், தனி மனிதர்கள் நாசமாய்க்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவை உபதேசத்தை அறியாதவர்களாக, இதோ ஆண்டவருடைய மன்னிப்பை உணராதவர்களாக அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்குள் ஆளுகை செய்கிற பாவங்கள், நமக்குள்ளே ஆளுகை செய்கிற அக்கிரமங்கள், இச்சை, கண்களின் காட்சி, இன்னும் நமக்குள்ளே இருக்கிற பல்வேறு விதமான எல்லா பாவங்களையும் விட்டு நாம் ஆண்டவரை திரும்ப வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு, பகையை விட்டு, மன்னியாத தன்மையை விட்டு நாம் ஆண்டவரை திரும்ப வேண்டும் என்பதைத்தான்
தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகையினாலே நாம் நமக்கு பிரியமான சில உணவுப் பொருட்களை மட்டுமல்ல, அக்கிரமத்தை துன்மார்க்கத்தை விட்டு ஆண்டவரண்டை திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் எந்த ஒரு மார்க்கத்தை மதத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, நாம் இதோ ஒருவேளை ஆண்டுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், இன்னும் பல்வேறுபட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நம்முடைய துன்மார்க்கத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் திரும்பாமல் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தை விட்டும் அக்கிரமங்களை விட்டும் ஆண்டவரண்டை திரும்ப வேண்டும். துன்மார்க்க கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். லூக்கா 9:23 மீண்டு வரும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அந்த ஒருவன் அந்த ஒருத்தி அவர்கள் உண்மையாகவே என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து. இன்றைக்கி மற்றவர்களை வெறுப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. தன்னை வெறுக்கிற காரியத்தில் நாம் தோற்று போய் இருக்கிறோம். அப்போ என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆளுக்கு ஒரு 6 அடியில் 5 அடியில் சிலுவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இதோ அவைகள் நம்முடைய சிலுவையாக இருக்கிறது. ஒரு ஆலயத்திலே ஒவ்வொருவரும் உங்களுக்குரிய சிலுவையை உயர்த்தி காட்டுங்கள் என்று சொல்லி போதகர் சொன்னபொழுது, சிலர் பாக்கெட்டிலிருந்தும் கழுத்திலிருந்தும் கையில் இருந்த சிலுவையை உயர்த்தி காட்டினார்கள். அப்பொழுது ஒருவர் தன்னுடைய மனைவியின் கையை பிடித்து உயர்த்தி காட்டினார். ஏனையா உன்னுடைய மனைவியின் கையை பிடித்து உயர்த்தி காட்டுகிறீர் என்று கேட்டபொழுது, என் வாழ்க்கையில் என் மனைவி தான் சிலுவையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவன் சொன்னாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதோ மனம் திரும்பாத ஒரு மனைவி அந்த குடும்பத்துக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். முரட்டாட்டம் பிடித்த ஒரு கணவன் அந்த குடும்பத்துக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். தவறான வழியில் கண்போன போக்கில் போகிற வாலிப சகோதரிகள் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு முள்ளாக அவர்கள் சிலுவையாக இருக்கலாம். நேர்மையாய் நடந்தும் நம்மை குற்றப்படுத்துகிற சூழ்நிலை நிமித்தமாக நம்மை கீழே தள்ளுகிற சில மனிதர் நிமித்தம் நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். நண்பர்கள் சத்துருக்களான நிமித்தம் நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். இன்னும் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டின சில காரியங்கள் நிமித்தம் நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். நமக்கு விரும்பாத பலவிதமான போராட்டங்கள், நோய்கள், வேதனைகள் நிமித்தம் நாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். இதோ திடீரென்று வேலை ஸ்தலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நமக்கு சிலுவையாக வந்திருக்கலாம். காரணம் இல்லாமல் உண்டான சில பிரச்சனைகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலுவையாக வந்திருக்கலாம். நமக்குள்ளே உண்டான பலவீனங்கள் நம்மை சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கொண்டு சென்றிருக்கலாம். ஆகையினாலே இப்படி இதை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மனநோவால் வரக்கூடிய இந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சிலுவையாக இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை சுமக்காத கிறிஸ்தவம் இல்லை. அல்லேலூயா. பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவம் இல்லை. சிலுவை சுமக்காத ஒரு கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவத்தில் அற்புதங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் அதிசயங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் அபிஷேகம் உண்டு, கிறிஸ்தவத்தில் பரவசம் உண்டு, கிறிஸ்தவத்தில் அடையாளங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் ஆச்சரியமான காரியங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டு, கிறிஸ்தவத்தில் நாம் விரும்புகிற நிலம், பொருள், இதோ குடும்பத்தை, வீட்டை வாங்கிக் கொள்கிற நன்மைகள் உண்டு, கிறிஸ்தவத்தில் நாம் கையிடும் காரியத்தில் வெற்றி உண்டு, கிறிஸ்தவத்தில் நாம் படித்து உயர்ந்த சாணத்துக்கு போகக்கூடிய நிலைகள் உண்டு. இப்படி அற்புத அடையாளங்கள், அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் உண்டு. இவைகள் மத்தியில் சிலுவையும் உண்டு. அல்லேலூயா. சிலுவை இல்லாத அற்புதம் இல்லை, சிலுவை இல்லாத அபிஷேகம் இல்லை, சிலுவை இல்லாத பரவசம் இல்லை, சிலுவை இல்லாத எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதை நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த நன்மையை நாம் பெற்றாலும் அதற்கு பின்னால ஒரு சிலுவை இருக்கிறது, அதற்கு பின்னால ஒரு வேதனை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் சிறியதாக இருந்தாலும் அதன் பிறகு வருகிற சில நன்மைகள் நாம் பெறுகிற ஒரு ஆசீர்வாதமாக நமக்குள்ள இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தாலே பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையை உங்களுக்காக எனக்காக அவர் சுமந்தார். ஆம், அந்த சிலுவையின் வேதனையை உங்களுக்காக எனக்காக அவர் சகித்தார். அந்த சிலுவையை ஆண்டவர் நமக்காக தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதோ அந்த அவமானத்தை சிலுவையின் மரண பரியந்தம் தேவன் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அந்த சிலுவை அவருடைய சிந்தையாய் மாறி போயிருந்தது. இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சிலுவை நம்முடைய சிந்தையெல்லாம் அது நிறைந்து இருக்கும்பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெர்க்மான்ஸ் பாடும்போது பாடுகிறார், சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆம், அந்த சிலுவையை நாமும் சுமக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த சரணத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒரு ஊழியக்காரராக நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அநேக பாராட்டுகள், அநேக கௌரவங்கள், அநேக இதோ சந்தோஷமான காரியங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மறுபுறத்தில் அநேக விதமான அவமானங்கள், பழிகள், பொறாமைகள், குற்றங்கூறுகிற காரியங்கள் அநேகம் அது ஒரு ஊழியரை போய் சேரும். ஊழியர்களுக்கு மாத்திரமா, விசுவாசிகளையும் கூட நாம் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கும்போது என்ன பெருசாக செய்யிட்டீங்க, என்ன பெருசாக ஆண்டவருக்காக பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பழி சொற்கள், தேவையில்லாத குற்றங்கள், குறைகள், என்ன பெரிதாக ஜெபம் பண்ணி விட்டீர்கள், என்ன பெரிதாக வாசித்து விட்டீர்கள், என்ன பெரிதாக ஆண்டவருக்காக செய்து விட்டீர்கள் என்று சொல்லி இதோ மற்றவருடைய காரியங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவையும் நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. யார் நம்மை பழித்தாலும், யார் உங்களையும் என்னையும் பலவிதமாய் அவர்கள் அநேக காரியங்களை கொண்டு நம்மை வேதனைப்படுத்தினாலும் அப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு
நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆம், அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். திடீரென்று வருகிற ஒரு காரியம் அல்ல. திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வேதனைகள் வரலாம். திடீரென்று சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வரலாம். அவைகள் மத்தியில் அந்த சிலுவையும் நாம் சுமக்க தேவன் நம்மை அழைக்கிறார். சில நேரத்தில் பெற்றோர் சொல்கிற ஆலோசனை பிள்ளைகளுக்கு அது ஒரு சிலுவையாக இருக்கும். என்னம்மா அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, கொஞ்சம் வேறு ட்ரெஸ்ஸை போடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இப்படி சொல்கிறாங்களே அம்மான்னு சொல்லி அப்பான்னு சொல்லி என்ன பண்ணும், அது அவங்களுக்கு ஒரு சிலுவையாக தோன்றும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பெற்றோர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறான்னு சொன்னால் அதை நாம் மனமூந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒருபோதும் அதை நாம் ஒரு சிலுவையாக, அதனாலே நாம் அவர்களை வெறுக்கிறவர்களாக, அதனாலே நாம் அவர்களுக்கு எதிராய் பேசுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது. அந்த சிலுவையை அவர்கள் நம்முடைய நலனுக்காக தான் சொல்வார்கள். என் பிள்ளைகள் வெளியே போகிறார்கள், வருகிறார்கள், நன்றாக போய் வர வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ட்ரெஸ்ஸிங் எந்த விதத்திலும் அவர்கள் செய்வதற்கோ அல்லது மற்றவர்கள் அவர்களுக்கு எதிராய் தவறு செய்வதற்கோ காரணமாய் இருந்துவிடக்கூடாது என்பதில் நம்முடைய பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு சிலுவையாக தோன்றலாம். நாம் அவர்களை ஒரு இடத்துக்கு போக சொல்லும்பொழுது, வர சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படியவருக்கு முடியாத தன்மை ஒரு சிலுவையாக இருக்கும்போது அதை நாம் இதோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் வாசி கேட்ட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவரை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி, மேன்மை நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த தேவன் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவதூதர்களும் தன்னை சற்று சிறியவராக்கி மனிதர்களோடு மனிதர்களாக தன்னை மாற்றி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:14 வாசிங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். ஆண்டவர் நம்மை போல பசி உடையவராக இருந்தார், நம்மை போல தூங்குகிறவராக இருந்தார். அவர் சீடர்களோடு படகுல போகும்போது படகின் பின்தட்டிலே அவர் அயர்ந்து தூங்கினார். அவர் இரவெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்மை போல அவர் எங்கும் நடந்து சுற்றி திரிந்தார். ஒருவேளை நாம் இன்றைக்கு போவதற்கு வாகன வசதிகள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய ஊழிய நாட்களில் அவர் எங்கும் நடந்தே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருக்கும் சோதனை வந்தது. அவரின் சோதனை வீழ்த்த பிசாசு பல காரியங்களை அவன் ஏவினான். ஆனாலும் ஆண்டவர் இதோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவராய் இருந்தபடினாலே நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக, இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் என்று நாவுகளையாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அல்லேலூயா. அவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையின் மரணப்படிந்து தம்மை தாழ்த்தினதினாலே, அந்த மேன்மை பொருந்திய தேவன் தம்மை சிலுவையின் மரணப்படிந்தும் தாழ்த்தினதினாலே எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு என்கிற நாமம் அவருக்கு அருளப்பட்டது. முழங்கால்கள் முடங்குகிற நாமம். இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பாகத்தான் முழங்கால்கள் முடங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால்கள் முடங்க என்று சொன்னால் அது ஒரு பாவம். ஒரு மனிதனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படிட்டு எடுப்பீர்கள் சொன்னால் அது வேதத்தின் நிமித்தம் அது தவறாக இருக்கிறது. ஆம்,
தேவ பிள்ளைகள் தேவ வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட வேண்டும். அந்த நாமம்தான் முழங்கால் படியிட வேண்டிய நாமம். அந்த நாமம்தான் இதோ நாவுகள் அறிக்கை பண்ணுகிற எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமமாக அது இருக்கிறது. கிறிஸ்துக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். இதோ நான் சிலுவையில் ஆண்டவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். இது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறார். ஆக கிறிஸ்துவனுடையவர்கள் அவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க பின்னணியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த தவக்காலங்களில் ஆண்டவர் அந்த சிலுவை சுமந்த ஒரு 16 ஸ்தலங்களை பற்றி சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த 16 ஸ்தலங்களை பற்றி சொல்லும் பொழுது, அங்கே ஒரு இடத்துல இயேசு பிடிபட்ட சம்பவத்தை தியானிக்கிற ஒரு இடம் இருக்கும். இயேசுவை சிலுவையில் சுமக்கிற ஒரு இடம், பாடுபட்ட ஒரு இடம், அவர் தள்ளப்பட்ட ஒரு இடம், அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இடம், அவர் அடிக்கப்பட்ட ஒரு இடம். இப்படி போகும்போது அவரை அந்த வெரோனிகா என்கிற அந்த சகோதரி அவருடைய முகத்தை துடைக்கிற அந்த ஒரு ஸ்தலம் என்று சொல்லி இப்படி ஸ்தலங்கள் இருக்கும். ஒரு விசை ஒரு இடத்துல இந்த ஃபாதர் இப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் இயேசு அவர் பிடிபட்ட ஸ்தலத்தை குறித்து தியானிப்போம், இயேசு பாடுபட்ட இந்த ஸ்தலத்தை குறித்து தியானிப்போம், இயேசு அவர் நமக்காக அடிக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தை குறித்து தியானிப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் அவர் அந்த ஜெபத்தை வைத்து கடந்து செல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட தாயார் எல்லா வருடத்திலும் அவர்கள் முன்பாக வந்து நிற்பார்களாம் அந்த தியான நேரத்தில். ஆனால் இயேசு வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்த அந்த இடத்தை நாம் தியானிப்போம் என்று சொல்கிற இடத்துல வரும்போது, அந்த தாயார் அங்கே முன்னாடி நிற்க மாட்டாங்க. அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னாடி போயிடுவாங்க. இதை கவனித்து கொண்டே இருந்த அந்த போதகர் 5 ஆண்டுகளாக கவனித்து கொண்டிருந்தவர், அவர் அந்த 5ஆம் ஆண்டில் அந்த தாயாரை அழைத்து அவர் கேட்டார். ஒவ்வொரு வருடமும் இந்த தவக்காலங்களில் இந்த ஸ்தலங்களை குறித்து பேசும்போது, ஜபிக்கும்போது, நீங்கள் இயேசு பாடுபட்ட இடத்துல, அடிக்கப்பட்ட இடத்துல, சிலுவை சுமந்த அந்த இடங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிங்க. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்த அந்த ஸ்தலம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, முன்னாடி வர மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டார். இந்த வெரோனிக்காவை பற்றி தான் வேதம் இன்னொரு இடத்துல, அதாவது அந்த வரலாறு சொல்லும்பொழுது இப்படி சொல்கிறது. இந்த வெரோனிக்கா யார் என்று சொன்னால், 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்த, ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்ற அந்த ஸ்திரீதான் இந்த வெரோனிக்கா என்று சொல்லி வேதாகம வரலாறு சொல்கிறது. இந்த வெரோனிக்கா ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பெண் வரக்கூடாது என்கிற அந்த சூழ்நிலை இருந்த காலத்தில் இந்த வெரோனிக்கா வந்து ஜனக்கூட்டத்தின் நடுவில், தனக்கு இனி வைத்தியம் பார்க்க காசு இல்லைங்கிற சூழலில் அவள் ஜனக்கூட்டத்தின் நடுவில் இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்டது மாத்திரத்தில் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த வெரோனிக்கா அவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு மாத்திரம் சுகத்தை பெறவில்லை, அவர் இயேசுவின் முகத்தையும் அந்த சிலுவை சுமந்து போகும் முகத்தையும் தொட்டு துடைக்கிற ஒரு மகளாக இந்த வெரோனிக்கா இருந்தபடினாலே, அந்த வெரோனிக்கா செய்த சம்பவத்தையும் அவர்கள் நினைவில் வைத்து அந்த 16 ஸ்தலங்களில் ஒரு இடமாக வைத்திருக்கிறார்கள். ஆக இதை அந்த தாயாரிடத்தில் அந்த ஃபாதர் கேட்ட பொழுது அந்த தாயாருடைய முகம் அப்படியே நாடி வேறுபட்டது. ஒரு சில பல்லுகள் தான் வாயில் இருந்தாலும் அந்த பல்லுகளை கடித்து கொண்டு, என்ன வெரோனிக்கா, பெரிய வெரோனிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிசைந்து கொண்டு கோபமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், ஃபாதர், வெரோனிக்கா வேறு யாரும் இல்லை, இவங்க மருமகா பேர் தான் வெரோனிக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லோரும் குபீரென்று என்ன பண்ண சிரித்து விட்டார்களாம். இன்றைக்கு சிலுவையின் நாட்கள் நடந்த சம்பவத்தை
இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோடு கூட இணைத்து பார்த்து இப்படி நாம் கோபப்படுவது, இப்படி நாம் அவர்களுக்கு விரோதமாய் பொறாமை கொள்வது, அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவது, அது முற்றிலும் தேவனுடைய கட்டளைக்கு எதிரானதாக புறம்பானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கேஸ்கள் ஒருபோதும் அது மேன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. இவர்கள் ஒருபோதும் மனம் திரும்பவே மாட்டார்கள். இவர்கள் ஒருபோதும் ஆண்டோடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நம்முடைய மாமன் மச்சான் மேலே, தம்பி தங்கச்சி மேலே இருக்கிற கோபத்தில் நம்ம இதோ அவர்களை பகைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாமும் இந்த வயதான தாயாரை போலத்தான் நாம் காணப்படுவோம். யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இதோ எல்லாரோடும் அவர் சமானமாய் இருக்கும்படி சொல்லியிருக்கிறார். தேவன் இதோ அநேக நேரத்தில் பிசாசு அதை அனுமதிக்காமல் பல கஷ்டங்களை, பல நஷ்டங்களை, பல வேதனைகளை அவனாலே கொண்டு வர முடியும். ஆனாலும் நாம் யாரையும் பகைக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். சிலர் நம்மை பகைக்கலாம், ஆனால் குறை சொல்லலாம், ஆனால் பொறுமையோடு கூட நாம் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் செயல்படலாம், இதோ நம்முடைய பெயரை கெடுக்கலாம், பொறுமையோடு கூட நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் அவர் நமக்காக செயல்படுவார். அவர் உங்களுக்காக, அவர் நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் செயல்பட வல்லவராக இருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் சண்டைகளை செய்கிறவர்களாக இல்லாமல், ஆண்டவரே இந்த தவக்காலங்களில் உம்முடைய குணாதிசயத்தினால துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்கிற வார்த்தையின்படி நாம் ஆண்டவரை திரும்ப வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோனாவின் நாட்களில் இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே அழிந்து விடும் என்று சொன்ன உடனே ராஜா முதற்கொண்டு எல்லாரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்ணார்? அவர் மனசாப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகையினால் ஒருபோதும் நமக்குள்ளே எந்த ஒரு விதமான இதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் துன்மார்க்கமும், எந்த ஒரு இச்சையான காரியங்களும் அக்கிரமமும் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறவிடமாக கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அனுபவத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வசனங்கள் பிரகாரம் இதோ கலாத்தியர் 5:24, லூக்கா 9:23 மற்றும் 1 கொரிந்தியர் 1:15-31, இன்னும் கலாத்தியர் 2:20 இவைகளை பிரகாரம் பார்க்கும்பொழுது நீங்களும் நானும் துன்மார்க்கத்திற்கும் அக்கிரமத்திற்கும் சாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்மை இதோ ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த விஷயங்களில் நாங்கள் சாகும்படியாக உதவி செய்யும். ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். வாசியுங்கள் 18:27. அப்பொழுது ஆபிரகாம் பிரயுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்க அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலுமாக இருக்கிறவன், சாம்பல் என்றால் அது ஒன்றுக்கு உதவாத ஒரு சாகடிக்கப்பட்ட ஒரு நிலையில், ஒரு செத்த நிலையில் இருக்கிற அனுபவம். தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் உம்மோடு பேச துணிந்தேன். யோபு 42:6 யோபு சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். யோபு 42:6 வாசியுங்கள். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவங்களுக்கு சாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அக்கிரமங்களுக்கு நாம் சாக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் சாக வேண்டும். முதல் வேதபாட வாசிக்கிட்ட லேவியராகமம் 4:12 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஆலயத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திற்கு கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டரிக்க கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டரிக்க கடவன். அன்றைக்கு இஸ்ரவேலர் காலத்திலே
இதோ பாவ நிவாரண பலியாக பலி செலுத்துகிற அந்த காளையை முழுமையாக அக்கினியிலே சுட்டரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். பாருங்க, ஒரு காளையை பலியிடும் போது அவருடைய கொழுப்பை தனியாக எடுக்க வேண்டுமாம். அந்த காளையை தனியாக பலி செலுத்திவிட்டு அந்த கொழுப்பை தனியாக எடுத்து தகனிக்க வேண்டும். 20ஆம் வசனம், பாவ நிவாரண பலியின் காளைக்கு செய்த பிரகாரம் இந்த காளையை செய்து இவ்வனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தை கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூட வாசல் இருக்கிற தகனபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொம்புகளை என்ன பண்ண வேண்டும்? கொழுப்பை முழுவதும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். அப்போ பாவ நிவாரணத்துக்கு என்று சொல்லி அங்கே அடிக்கப்பட்ட அந்த காளையையும் அதே போல இங்கே இந்த கொழுப்பு எடுக்கப்பட்ட இந்த காளையின் கொழுப்பையும் தனியாக எடுத்து பலிபீடத்தில் என்ன பண்ண வேண்டும்? தகனிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த 20ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே இவ்வனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நம்மை முழுமையாய் தூளும் சாம்பலுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இங்கே கொழுப்பை தனியாக எடுத்து தகனித்தது போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத எல்லா கொழுப்புகளையும், சிலர் நம்ம பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு என்று சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த வாய்க்கொழுப்பு இருந்த, ஆண்டவரே என்னை விட்டு இந்த வாய்க்கொழுப்பை எடுத்து போடும், என்னிலிருந்து என்னுடைய சுயமாக இருக்கிற கொழுப்பை எடுத்து போடும், எனக்குள்ளே இருக்கிற எல்லா உமக்கு பிரியமில்லாத எல்லா கொழுப்புகளையும் நான் சுட்டரிக்க என்னை சாக கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும்போது நம்முடைய இதோ குடும்பத்தை, நம்முடைய வம்சத்தை, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா அந்த மாய்மாலங்களையும் பாவத்தையும் ஆண்டவர் சுட்டரித்து நம்மை அவர் இதோ உறுதியாய் மனம் திரும்பி அனுபவத்துக்கு நடத்த கர்த்தர் போதுமானதாக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற எல்லா கொழுப்புகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கொழுப்புகள், என்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத கொழுப்புகளை எல்லாம் தனியாய் தகனித்து அதை சுட்டரித்து சாகடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த தவக்காலம் நம்முடைய பாவத்திலிருந்து முழுமையாய் விடுபடுகிற ஒரு அற்புதமான நாட்கள். ஆகையினால் ஆண்டவரே, எங்கள் எல்லா பாவங்களையும் நீர் ஆண்டவரே உம்முடைய அக்கினியினால் சுட்டரித்து தகனித்து எங்களை மன்னித்து உம்முடைய மகனாய் மகளாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். தலை வணங்குவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் இதோ நம்மை அவர் பரிசுத்தப்படுத்த, நம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் துன்மார்க்கமான நிலையிலிருந்தும் பகையிலிருந்தும் மன்னியாத தன்மையிலிருந்தும் போட்டி பொறாமையிலிருந்தும் எல்லா பிரிவினைகளிலிருந்தும் எல்லா விதமான அவருக்கு பிரியமில்லாத எல்லா பாவ சுவாபங்களிலிருந்தும் நம்மை அவர் இதோ புது மனுஷனாக மாற்ற, அவைகள் எல்லாவற்றையும் சாகடித்து அவைகளின் எல்லா கொழுப்பையும் அவர் தகனித்து நம்மை ஒரு புது மனுஷியாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பாவங்களை அப்படியே அறிக்கையிட்ட பிள்ளைகளாய் இந்த பாடல் வழியாய் அப்படியே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றும் இயேசுவே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோம். அந்த ஜெப நிலையில் எல்லாரும் நம்மை உணர்வோம். இந்த செய்தி எனக்குரியது, நம் ஒவ்வொருவருக்குரியது. தன்னைத்தான் வெறுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் சொந்தமானது. ஒருவன்
என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, நான் என்னை வெறுத்து உம்முடைய சிலுவையை எனக்கு நீர் தந்திருக்க சிலுவையை சுமந்து வர கிறிஸ்துவனுடையவர்களாய் தங்கள் மாம்சத்தை அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்த பிள்ளைகளாய் உம்மை பின்பற்றி வரைகளை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்த தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்த தாகம் தீருமே. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இதோ தன்னை குறித்து சொன்னது போல இந்த நாளில் நாங்களும் பாவியிலும் பிரதான பாவிகளாய் எங்களையும் உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, சூரியனை சந்திரனை உருவாக்கி சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற கடவுளே, அக்னியாக ஒளியாக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ரூபத்தின்படியே மனிதர்களாகிய எங்கள் எல்லாரையும் படைத்து உண்டாக்கி மனித குலத்திற்கு நித்திய உம்முடைய அன்பை கொடுக்கும் பொருட்டு உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இரட்சிப்பாக, பாவ மன்னிப்பாக, மீட்பாக, நித்திய ஜீவ பலியாக கொடுத்து மனித குலத்தின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சாபத்தையும் களைந்து இதோ அந்த எல்லாவற்றிலிருந்து மனுக்குலத்திற்கு உடைய ஜீவனையே நீர் கொடுத்த உடைய பேர் அன்புக்காக
நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யானவரே, இதோ உலக தோற்றம் முதல் பிறந்த மனிதர்கள், இப்பொழுதும் வாழுகிற மனிதர்கள், இன்னும் பிறக்கப் போகிற மனித கூட்டங்கள் எல்லாருக்காகவும் நீர் ஆண்டவரே அவருடைய பாவங்களுக்காகவும் அவருடைய அக்கிரமங்களுக்காகவும் அவருடைய துன்மார்க்கமான நிலைக்காகவும் ஒரே தரம் சிலுவையிலே நீர் பலியாகி இருக்கிறீர். ஆண்டவரே, இதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாகி உடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த தவ காலங்களில் ஆண்டவரே நாங்கள் சாப்பிடுகிற பொருட்களை மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே சொன்னோனமாக ஆண்டவரே ஒரு மீனையோ இறைச்சியோ கருவாடையோ மற்ற ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமுக்கு பிரியமில்லாத எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பகையையும் மன்னியாத தன்மைகளையும் துன்மார்க்கமான நிலைகளையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள், பொய்கள், தாறுமாறுகள், தாண்டோண்டித்தனங்கள், கெட்ட நடத்தைகள், பாவ காரியங்கள், பெண்ணாசை, ஆணாசை, செல்போன் மீது உள்ள அசுத்த ஆசை எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுபடவும் உலகத்தின் எல்லா ஆசாபாசங்கள் அக்கிரமங்களிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தயவாய் எங்களை மன்னி ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால எங்களை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஆண்டவரே உண்மையான மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் உம்முடைய பரிசுத்தமானதுக்கு நேராய் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா 140 கோடிக்கு அதிகமான ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்து தலைவர்களை நீர் இந்த நாட்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்து மத தலைவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்து எல்லா அரசியல் தலைவர்களை, ஜாதி தலைவர்களை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு எல்லார் மத்தியிலும் இயேசுவே ஆண்டவர் இரட்சகர் என்பதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாய் தாழ்மையோடு கூட உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா கர்த்தர் தாமே நீர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். இதோ அங்கே இருக்கிற ஊழியர்களாக, விசுவாசிகளாக, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெரியோர்களாக, சிறியோர்களாக ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு கர்த்தர்களை கழுவி உயிர்த்தெழுது அனுபவத்துக்கு நேராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மையான மனம் திரும்புவதோடு நாங்கள் எல்லோரும் பக்கம் திரும்பவும் உம்முடைய உயிர்த்தெழுந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்களும் இன்னும் அதிகமாய் உம்மிலே கழுவப்பட்டு பரிசுத்தமடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய மனம் திரும்புதலை ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய மகள் என்கிற ஆண்டவரே மேன்மையான அந்தஸ்தை திரும்பவும் அலங்கரிக்க உம்முடைய உற்சாக ஆவியை, பரிசுத்த ஆவியை எடுத்து தந்து அப்பா எங்களை நீர் தொடர்ந்து உருமாற்றும்படியாய் எங்களுக்குள்ளே நீர் உம்முடைய உருமாற்றத்தை தொடர்ந்து செயல்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். நீர் அப்படியா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக கிரியை செய்கிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.